அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக செப்டம்பர் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செப்டம்பர் மாதத்தில் பல நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலைகளை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகிறது. மாறுதல் இல்லாத நிலையில் 5 கிரகநிலைகள் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. எனவேதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக தனஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானமாகிய 11இல் சனி, ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய் 3இல், பஞ்சமஸ்தானத்தில் புதன், பிறகு ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். பஞ்சமஸ்தானத்திலும் ரூணரோக சத்ருஸ்தானத்திலும் மிக வலுவாக சூரியன் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளால் பல அதிரடியான மாற்றங்களும் நன்மையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் செப்டம்பர் மாதத்தில் மிகவும் வரவேற்கத்தக்க வகையில பல அதிரடியான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக நிகழ்கிறவர் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலும், பிற்பகுதியில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு சூரியன் அபரிவிதமான நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல மாறுதல் வலுவாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் சூரியனின் அமைப்பு காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. அதிலும் குறிப்பாக மத்திய மாநில அரசின் சலுகைகளோடு புதிய தொழில் துவங்குவதில் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய மானியம் கிடைத்தல் என பல நல்ல நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டுங்க. அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வருகிறார். சூரியன், சந்திரன் என 2 கிரகநிலைகளும் செப்டம்பர் மாதத்தில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல சுபிட்சமும் முன்னேற்றமும் விரைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுப கிரகமும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் வலம் வருகிறாருங்க. குரு பயிற்சி துவங்கியதிலிருந்து பல நன்மைகள் நிறைவாக கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி அனைத்து விதமான பணிகளிலும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் எந்த விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை வலுவாக பெற்று தருகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு குரு. எனவே தேவையற்ற அலைச்சல்கள் குறையும், வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவுல சுமூகமான தீர்வுக்கு அடைப்பதற்கான யோகம் உண்டு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையக்கூடிய வகையில், எதிர்காலத்தை பற்றிய கவலை நீங்கக்கூடிய வகையில் பல வலுவான நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11இல் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிச்சயம் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையிலும் உற்சாகத்தை தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தற்காலிக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சூழலும் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும். எதிர்பாராத தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல்
மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபார ரீதியாக 3ஆம் நபர் தலையீட்டை மட்டும் அனுமதிக்க வேண்டாங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய், சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல பல்வேறு வகையான புதிய முதலீடுகள், உற்பத்தி சார்ந்த பணிகளில் துணிந்து இறங்கலாம். நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு என்பதை தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொருளாதார ரீதியாக கடன் சுமை குறையும். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களை விட்டு விலகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் பூனரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் உச்சம் மிக பெரிய அளவுல மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். நீங்கள் எதிர்பாராத வகையில் கல்வி ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எதிர்கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தர பணிகள் அமைவதற்கான யோகம் கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முற்பகுதியில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் நீச்சம் பெற்றும் முற்பகுதியில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் நுழைகிறாருங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு செல்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் நுழைவதால் தேவையற்ற கவலைகள் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக குறையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சாதகமற்ற அமைப்பில் பலம் வரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுவது ராகு, பிற்பகுதியில் சுக்கிரன். எனவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு